எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? வேலை ஸ்தலத்தில், இல்லை குடும்பத்தில் எனக்கு ஒத்தாசை பண்ணுகிற ஆட்களே இல்லை, கைவிடப்பட்ட நிலைமை, நான் தனிமையில் இருக்கிறேன், யார் எனக்கு துணை நிற்பா அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு ஒத்தாசை பண்ணுகிற ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனத்தில் பாருங்கள், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றான். ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி தவிக்கிறீங்களா, தனிமையில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் ஆஃபீஸில் போனால், ஸ்கூலுக்கு போனால், எந்த இடத்துக்கு போனாலும் ஏசப்பா உங்களை விட்டு விலகியே போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு அவர் துணை நிற்கிறாங்க. அதுக்காக தான் ஏசப்பா சிலுவை போய் ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு வந்தாங்க. ஏதோ ஒரு ஆபத்தில், அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்க முடியும். அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அந்த மனிதர்கள் விட்டு கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க முடியும். அதனால் பயப்படாதீங்க, தனிமையில் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாங்க.